எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சிவா சார் ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி நான் வரல அப்படின்னா ஒரு மிகப்பெரும் பாவி ஆயிருப்பேன். ஆனால் வந்துட்டேன். நான் பாகிஸ்தான் பார்டரில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். பூந்தமல்லியை தாண்டி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டேன். லேட்டாக வந்ததுக்கு சாரி டைரக்டர் சார். இதே மாதிரி நான் நிறையா தப்பு பண்ணேன் இந்த படத்தோட ஷூட்டிங்கில். ஆனால் அது எல்லாத்தையும் மன்னிச்சு என்னை பொறுமையாக டைரக்ட் பண்ணதுக்கு முதல்ல தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 மாதத்தில் நிறையா நியூஸ்லாம் வந்திருந்தது. இது மாதிரி நான் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கிறேன், மகேஷ் பாபுவோட நடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஆனால் நானும் ரவுடிதானுக்கு அப்புறம் இமீடியட்டாக என்னை நம்பின என் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு ஃபர்ஸ்ட் வந்த டைரக்டர் ராஜேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு இன்ஃபேக்ட் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவரோட படம் எல்லா படத்துலையும் சந்தானம் அவர்கள் ரொம்ப முக்கியமான ரோலில் இருப்பார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் சந்தானம் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது, சார் சும்மா விளையாடுறாரு அவர் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் செகண்ட் திங் இந்த படத்தில் நிறையா இவர் எல்லாரையும் ப்ரொடியூசர்ஸ் டிலைட்லாம் சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவர் ஒரு ஆக்டர்ஸ் டிலைட். நம்மளை எல்லாத்தையும் பண்ண விட்டுருவார். நான் போய் பேசிக்கோ தனியாக ஒரு 1 hour நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து என்ன சஜஷன் என்ன ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணார். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஜிவி பிரகாஷ் ஒரு மியூசிக் டைரக்டராக எனக்கு ரொம்ப நாளாக நாங்கள் அவர் கூட ஷோலாம் பண்ணியிருக்கேன், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் அன் ஆக்டர் அவர் கூட இப்போ தான் ஒர்க் பண்ணுறேன். யாரோ சொன்னாங்க அவர் டெவலப் ஆகிட்டே இருக்காருன்னு. ஆக்சுவலாக அது ட்ரூ. பயங்கர ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். என்ன எல்லாருக்கும் பிடிக்கும், எது கொடுத்தா விரும்புவாங்க. த்ரிஷா இல்லை நயன்தாராலாம் அம்மா அப்பாவோட போனீங்கன்னா அம்மா அப்பா நம்மளை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே பசங்க கூட போனால் அந்த பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் கூட எங்கேயா ஷூட்லாம் பண்ணும்போது 15 வயசு பையன்லாம் தலை அப்படின்றான். எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அண்ணா செம்மையாக டபுள் மீன் சூப்பர் ஜோக்காக அந்த பொண்ணுங்களை திட்டின அந்த சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு என்ன பிடிக்கும், இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுவும் அந்த டைட்டில் ஆரம்பித்து இப்போ பேசின அந்த சிங்கிள் டைலாக்லாம் நிறைய பேர் நாளைக்கு டப் ஸ்பெஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இஸ் வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் ஆன் இஸ் கெரியர். ஆல் தி பெஸ்ட் ஜிவி. உங்கள் கூட ஒர்க் பண்ணது சந்தோஷமாக இருந்தது. ஆனந்தி கூடியும் நிக்கி கல்யாணம் நான் எதுவுமே சீனியாக அவ்வளோ இல்லை, எல்லாமே ஃபுல்லாக ஹீரோக்கே கொடுத்துட்டார் டேரக்டர். அண்ட் செகண்ட் மோஸ்ட் பெஸ்ட் திங் எனக்கு இந்த படத்தில் என்னென்னா, நான் இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஆனால் இதில் ரொம்ப வருஷமாக இருக்கிற நிறைய பேர், சிங்கம்புலி சார் ஒரு டைரக்டர், அவர் ஆல்மோஸ்ட் லைக் பயங்கரமாக பழகிட்ட ஒரு அண்ணன் மாதிரி ஆகிட்டார். அவர் ரோபோ சங்கர், மொட்டை ராஜேந்திரன், அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், MS பாஸ்கர், இவங்க எல்லாருக்கிட்டேருந்தும் பக்கத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் சார் நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த 4 டீசரோட படம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஐ விஷ் சிவா சார் ஆல் தி பெஸ்ட். 50th இயர், அதுக்கப்புறம் இந்த 100வது ஃபங்க்ஷன் எல்லாத்துலையும் நம்ம பேசலாம் சார். தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சுல்ல? ஓகே சார், நன்றி, வணக்கம்.